Hello students, welcome back to part 5 of our second lesson video. ஸோ இது நம்ம கைனமேட்டிக்ஸ் உடைய 5வது பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். 4th பார்ட்டில் வந்துட்டு நம்ம ரெண்டு முக்கியமான 5 மார்க்ஸ் பார்த்தோம், ஸ்கேலார் ப்ராடக்ட்டும் வெக்டார் ப்ராடக்ட்டும். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் ஆனால் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 11 பாயிண்ட்டும் எழுதணும்னு ட்ரை பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 7-8 பாயிண்ட்டாவது கரெக்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது புரியலைன்னா எனக்கு கொஷின்ஸில் போடுங்க, நான் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? வாங்க நம்ம பார்ட் 5 வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் 5 வீடியோவோட நம்ம வந்து வெக்டார்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு மேலே வெக்டார் கிடையாது. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கோங்க. ஸோ இதில் 2-3 வெக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ இந்த வெக்டர் காம்பனன்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஐ, ஜே, கே பார்த்தோம் இல்லையா? இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறான்னு வச்சுக்கோ, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இஃப் இது ஒரு ஈக்குவல் ஃபார்முலா, ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம்னு கொடுத்துட்டான். அப்போ ஒரு ரெண்டு வெக்டார் ஈக்குவல் அப்படின்னா தென் their individual components also should be equal அப்படின்றான். இந்த மாதிரி ரெண்டு வெக்டார் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அதுக்கிட்ட இருக்கிற ஐஜேகே வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமும் ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்ற ஃபார்முலா எடுத்துக்கலாம். இங்கே கிளியராக பாரு, எம்முக்கு மேலே நான் வெக்டார் போடல, ஏன்னா எம்ன்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் இன்ட்டு வெக்டார், இதுதான் அதோடைய டெஃபினேஷன். இப்போ இதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல். ஸோ இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ சேமாக இருக்க போகுது. இதை நம்ம வந்துட்டு நம்ம மேலே இருக்கிற டெஃபினேஷன் இப்படி எழுதுறோம்னு வச்சுக்க, எப்படி எழுதலாம், எஃப் எக்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் எஃப் ஒய் ஆஃப் ஜே ப்ளஸ் எஃப் இசட் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு எம். அப்படியே தான் இருக்க போகுது, எம் மாறாது, எம் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, ஏஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் எம்ஏ y j vector j cap அப்புறம் m a z k cap அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பக்கமும் ஈக்குவல்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த பக்கம் ஒரு காம்பனண்ட்டும் ரெண்டு பக்கமும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்னொன்று எடுத்து பார்க்கலாம், p வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுமே சேம்ன்ட்டாங்க. இங்கே நம்பர் இருக்குது, ஸோ இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இதை எப்படி ஈக்குவல் எழுதலாம், pxi plus pyj plus pzk is equal to 0 of I plus 0 of j plus 0 of k அப்படின்னு எழுதலாம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் pxன்றது 0 ரெப்ரசன்ட் பண்ணுது, pxன்றது 0 ரெப்ரசன்ட் பண்ணுது, pyன்றது 0 ரெப்ரசன்ட் பண்ணுது, pzன்றது 0. இங்கே f of xன்றது max ரெப்ரசன்ட் பண்ணுது, f of yன்றது may ரெப்ரசன்ட் பண்ணுது, f of zன்றது maz ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகே, அடுத்த சம் பார்க்குறப்ப டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் டி ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் அப்படின்றாங்க. இது ரொம்ப ஈஸி தான். மெயினாக இதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குதுன்னா, அதோடைய காம்பனண்ட் லெவல் கால்குலேட் பண்ணுறோம், இல்லை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன, இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். என்னென்னா, ரெண்டு வெக்டார் வந்து சேம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு வெக்டார் வந்து சேம்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அதோடைய காம்போனன்ட்ஸும் சேமாக தான் இருக்கணும், அப்படி ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எப்படி நம்ம டி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டி எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கலாம். அப்போ 5j ஒரு பக்கம் வச்சுக்கலாம், 6j ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இங்கே ஏன் ஜேவை எடுத்துட்டாங்கன்னா, எல்லாத்துலேயுமே ஜே மட்டும்தான் இருக்கிறதுனால காமன் எலிமெண்ட்டாக ரிமூவ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ 5 மைனஸ் இங்கே இந்த 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -6 ஆகிடும், இந்த -t அந்த பக்கம் போச்சுன்னா +t ஆகிடும். ஸோ 5 - 6 is equal to 3t + t. 3tயும் tயும் சேர்ந்தால் 4t ஆகிடும். 5 - 6 வந்து 1, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறனால -1 ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், டி மட்டும் எனக்கு வேணும்னா இந்த 4 வந்து டிவிஷனில் போயிடும். அப்போ இங்கே -1/4 ஆகிடும். ஸோ இது இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப என்ன சொல்கிறான்னா, இது நம்ம அது போட்ட அதே மாடல் தான், f1 + f2 + f3 = f4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, f1 + f2 + f3 of x I plus f1 plus f2 plus f3 y plus f1 plus f2 plus f3 z
ஈக்குவல் டு f4x ப்ளஸ் f4y ப்ளஸ் f4z இப்படின்னு எழுதலாம். இப்போ இதை மட்டும் இப்போ என்னன்னா எக்ஸோட எக்ஸ் மேட்ச் பண்ணுறப்ப என்னாகும், இதோட இதை ஈக்குவல் பண்ணு, இதோட இதை ஈக்குவல் பண்ணு, இதோட இதை ஈக்குவல் பண்ணு. எடுத்துகிறப்ப எழுதுகிறப்ப என்னாகும், f1x ப்ளஸ் f2x ப்ளஸ் f3x இஸ் ஈக்குவல் டு f4x. அதே மாதிரி f1y ப்ளஸ் f2y ப்ளஸ் f3y ஈக்குவல் டு f4y. அதே மாதிரி f1z ப்ளஸ் f2z ப்ளஸ் f3z ஈக்குவல் டு f4z. இதை தான் இங்கே டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதிலே கடைசியான டாபிக் வெக்டார் என்னென்னா பொசிஷன் வெக்டார் அப்படின்றாங்க. பொசிஷன் வெக்டார்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஒரு கிராஃபில் ஒரு கிராஃபையே நம்ம எதுக்கு ட்ரா பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸும் ஒய்யை வச்சு நம்ம வரைவோம். கரெக்டாக அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். பொசிஷன் வெக்டார்னால் ஒரு பொசிஷனை கண்டுபிடிக்கிறது, ஒரு வெக்டருடைய பொசிஷனை கண்டுபிடிக்கிறது எப்படி என்ன மாதிரி பண்ணலான்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பொசிஷன் வெக்டார் வந்துட்டு எத்தனை ஆக்சிஸ்க்குள்ள நீ வரைகிறத பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு 2 ஆக்சிஸ் தான் இருக்குன்னா ஐயும் ஜே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 3 ஆக்சிஸும் சேர்ந்து வந்துச்சுன்னா ஐ ஜே கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஒரு வெக்டர் எந்த பொசிஷனில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிட்டர்மைன் த பொசிஷன் வெக்டார் ஃபார் த ஃபாலோயிங் பார்ட்டிகல்ஸ் லொக்கேட்டட் இன் PQRSன்னு கொடுத்துருக்கான். PQRS 4 இடத்துல 4 வெக்டர்ஸ் இருக்குது. அப்போ அதோடைய பொசிஷன் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். உதாரணத்துக்கு நம்ம இதை எடுத்துக்குவோம். இந்த கிராஃப் முதல்ல ட்ரா பண்ணுறோம். ஓகே, எக்ஸு எக்ஸ் இது நார்மலாக நம்ம ஸ்கூலில் கிராஃப் நோட்ஸில் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு சாதாரண கிராஃப்ஸ் தான். ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஐ மட்டும்தான் வரும், ஏன்னா இது பாசிட்டிவ் ஆக்சஸ். ஓகே, இதில் எல்லாமே ப்ளஸ் வேல்யூ தான் இருக்கும். இங்கே மைனஸ் வேல்யூ இருக்கிறனால இதை மைனஸ் ஐன்னு வச்சுக்குவோம். இது ப்ளஸ் வேல்யூ இருக்கிறனால இங்கே ப்ளஸ் ஜேன்னு வச்சுக்குவோம், இங்கே மைனஸ் ஜேன்னு வச்சுக்குவோம். இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம், பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. பியோட வேல்யூவில் எக்ஸோட வேல்யூ எத்தனை இருக்குது, 1 1 2 3. ஓகே, அப்போ 3. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன போடணும், ஐ போடணும். மற்ற எந்த கோஆர்டினேட்டுமே கிடையாது, ஏன்னா வந்து 3 வெறும் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் அது இருக்குது. கரெக்டாக? அப்போ ஆர்பி இல்லை பி வெக்டாரோடைய வேல்யூ என்ன வரும்னா 3iன்னு வரும். ஓகே, ஆர் ஐ வில் சிம்பிளி புட் இட் அஸ் பி வெக்டாரோடைய வேல்யூ வந்து 3i. அப்போ அடுத்து q வெக்டாரோடைய வேல்யூ பார்க்குறப்ப என்ன வரும்னா அதே கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு கேட்போம் 1 2 3 4 5. இந்த லைன் 5 எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கலாம் 5iன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப 1 2 3 4 ஜேயில் இருக்க ப்ளஸ் 4jன்னு வரும். இது ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். அடுத்து பார்க்குறப்ப ஆர் வைக்கிறப்ப என்னென்னா ஆரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 2 அப்போ -2, இங்கே ஐ வேல்யூ இருக்கலாம் -2i. எஸ்ஸோட வேல்யூ பார்க்குறப்ப எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 3i வரும். இதில் பார்க்குறப்ப 1 2 3 4 5 6 -6j வரும். ஸோ அதை தான் அவங்க அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த பேஜில் இருக்கும், சாரி இங்கே இருக்குது. ஸோ ஒரு 3i நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம். 3iக்கு 3i இருக்குது. 5i + 4j கண்டுபிடிச்சோம், அதை இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். -2i இதை இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். 3i - 6jவை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம் கொஞ்சம் ஜாலியான சம்மு. ஒரு ஆள் ஒரு பர்சன் இருக்கான். ஃபஸ்ட்டு வந்து 2 கிலோமீட்டர் நார்த்தில் நடக்கிறான். அப்போ 1 மீட்டர் ஈஸ்ட் நடக்கிறான். அப்புறமா 5 மீட்டர் சவுத் நடக்கிறான். 3 மீட்டர் வெஸ்ட் நடக்கிறான். அப்போ பொசிஷன் வெக்டார் வந்து எங்கே இருக்குது, ட்ரிப் எண்டில் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், 2 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் சொல்கிறான். நார்த்து மேல் நோக்கி இருக்குது. அப்போ இங்கேருந்து 2 பொசிஷன் தள்ளி இங்கே வைக்கலாம். முதல்ல இங்கே போகிறான். ஓகே, அப்புறமா என்ன சொல்கிறான், 1 மீட்டர் ஈஸ்ட்டில் போகிறான். ஈஸ்ட்டு வந்து இந்த டைரெக்ஷனில், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் போகுது. அப்போ 1 கிலோமீட்டர் ஈஸ்ட்டில் போகிறான், இங்கே இருக்கிறான். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறான், 5 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் போகிறான். கீழ் நோக்கி 5 மீட்டர் வரான். அடுத்துனா 3 மீட்டர் டுவர்ட்ஸு வெஸ்ட்டு போகிறான், இங்கே வந்துடுறான். ஓகேவா? இப்போ பொசிஷன் வெக்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது பார்க்குறப்ப
இப்படி இதை பாயிண்ட்டுக்கு நடுவில் 2 லைன் ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே தொடுது, 2வது பொசிஷனில் தொடுது. இது மைனஸ்ன்றதுனால -i போட்டுக்கணும். அப்போ -2i. இங்கே பார்க்குறப்ப 1 2 3வது லைன் -jயில் இருக்குது. ஏன்னா ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால ஜே, இங்கே மைனஸ்னால -j, அப்போ -3j வரும். இவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி இது இங்கே என்ன, இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, இப்போ சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் இஸ் சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்துட்டு வெக்டார் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஓகேவா? நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் அதோடைய கண்டினியூவேஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.